ஒளிபட, எதிரிகள் அடிபட, கோழைகள் வழிவிட, ஏழைகள் வழிபட பாமாங்கிறதுல அவர்கிட்ட யாரு? வீரமுத்துங்கிறது நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் பார்க்கிறோம். ஒரு திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுற ஒரு பாடலாசிரியர் போல பாருங்க. உலகத்துல ஒரு கவிஞனார், ஒரு பாவலனார், ஒரு புலவனார் புவி வெப்பமாகுவதை பாடுவதற்கு இந்த பூமியில் ஒரு புலவன் கிடையாது. எங்கள் வைரமுத்து ஒருத்தன் கிடையாது. மரம்னா என்ன என்று பாடுவதற்கு இந்த மணியில் எவன் அப்பொழுது கூட அந்த காட்டுமரானுடைய சாதியை நான் சொல்றேன். 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தில் அந்த சமூகத்தை சொல்லி, ஆனால் வேற ஒரு சமூகத்தவன அவன் பேரை இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஒரு தலைவனை தமிழ் சமூகம் உருவாக்காமல் தேவைப்படும் போது எப்படி அப்பா அம்மா உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஆபத்துனா அத்தனை பிள்ளைகள் ஒன்று கூடி நிற்கிறதோ அப்படி நிற்காம தமிழ் சாதிகளின் தலைவர் தேவை. இது இழிவாக கேவலமாக உதரக்கமாக பேசுகிற கூட்டத்திற்கு அதை பத்தி நான் கவலைப்படுறேன். அது அவசியமும் இல்லை. அது ஈழத்தனமான பிறவிகள். தன் சமூகத்திற்காக ஒவ்வொரு சமூகத்திலும் தலைவர் அத்தனை தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து நின்று தமிழகத்தை இது என் நிலம், இது என் தாய் நிலம், இது என் தாய்மொழின்னு ஒன்று சேராம ஒரு காலமும் விடியல் கிடைக்காது. இன்னைக்கு உன்னை சாதியை பிரிச்சு வச்சுட்டு என்ன செய்யலாம்? விலை கொடுத்து வாங்குறா, இந்த சாதி நான் எடுத்துக்கிறேன் திமுக, இந்த சாதி அதிமுக நான் வேலைக்கு வாங்கிக்கிறேன். என்ன ஈழத்தனம்? சாதியை ஒழிச்ச நீ சாதி தலைவர் எல்லாம் விலை பேசுவாங்க, போட்டி கொடுப்ப, சீட்டு கொடுப்ப, அப்புறம் பிரிச்சு வச்சுறிய. அப்புறம் எங்களுக்கு சரி வாங்குறிய, ஆள விலைக்கு வாங்குறிய, அவனுக்கு பதவி கொடுக்குறியா? என்ன அயோக்கியத்தனம்? ஒரு குரல் எழுந்தது, கூட்டணி கூட்ட ஆட்சியில பங்கு வேணும்னு. இது இப்ப இல்ல, முன்னாடி எல்லா தலைவர்களையும் அடக்கிட்டாங்க. ஆட்சியில பங்கு கூட்டா என்னாவோ அவன் சமூகத்தை வளர்த்துட்டே இருப்பான். இப்ப என்னடா உனக்கு பொட்டு வேணும், இங்க போயிரு. என்ன அயோக்கியத்தனம்? அது இனிமே நடக்க கூடாது, இது நடக்காது. இது இந்த படம் தமிழ் சமூகத்தினுடைய பேராயுதம். இப்படி எல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்கும் போது அது எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொன்னது போல ஏன் கட்சி நாங்கள் எப்போதான் மேடையில் சந்திக்கிறோம், எப்ப தேவையோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் பேசிட்டே தான். நான் விழும்போது ஒரு காலமும் அவர் வேடிக்கப்பட மாட்டார். அவர் விழும்போது அல்லது அவர் வீழ்த்தப்படும் போது அவன் எவனாக இருந்தாலும் இல்ல எவனாக இருந்தாலும் நான் போய் நிற்போம் முதல்ல. இந்த தமிழ் சமூகம் விழும்போது தேவனா இறுதிய கைப்பற்றி அவரோட மட்டும் இல்ல இன்னும் தேவையானவர்கள்லாம் ஒரு நேரத்துல காலம் ஒன்று சேர்க்கணும். என் இனத்தின் எதிரிகளை இந்த மண்ணில இருந்து ஓட ஓட அடிச்சு விரட்டாம இந்த மண் இந்த இனம் தலை நிமிராத எங்கள் தலை சாயா படையாண்ட மாவீரா அதற்கான தொடக்கம். இந்த படைப்புல இறுதியாக இந்த படைப்புல என்னோடு பணிபுரிந்தது அது ஒளிப்பதிவாளர் கோவை ஜெகதீஸ்வரனாக இருக்கட்டும், ஐயா ராஜமுகமது இரவு பகலாக அதாவது பட தொகுப்புல எடிட்டிங்ல எல்லாருமே அவர் மோகனா இருக்கட்டும், ஆர்ட் இப்படி யாரும் பிரிச்சு சொல்லணும், யாரும் தப்பா எடுத்துக்காது. எல்லாருமே என்னுடைய தயாரிப்பு குழுமம், தம்பி நிர்மல்ராஜ், தம்பி விக்னேஷ், இப்படி எல்லாருமாக இந்த படத்துல என்னுடைய வேகத்தை மட்டும் இல்ல இன்னும் சொல்ல போன என்னுடைய கோபத்தையும்
உள்வாங்கிட்டு தாங்கிட்டு இந்த படத்தை ஒரு நெருப்பு சிற்பமாக கொண்டு வந்த என்னுடைய பெருமரியாதைக்குரிய, என்னுடைய பெரும் பாசத்திற்குரிய இந்த படைப்பு சம்பந்தப்பட்ட அண்ணன், அதாவது உடையாளக்காரன் முருகனாக இருக்கட்டும், சசியா இருக்கட்டும், ஒப்பனை செய்த சசி அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் பெருநன்றிகளும். இந்த படைப்பு வெல்லுவதற்கு என்னுடைய பேரன்பு கொண்ட சகோதரர்கள், உளவியலாளர்கள், நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் இந்த படைப்பு கொண்டாடுவதோடு தொடர்ந்து வன்னிக்காட்டின் பயணத்திலும் நாம் சந்திப்போம், பயணப்படுவோம். நான் பேர் யாரையும் சொல்லாம விட்டா நம்மளோட ஐநா கண்ணன் அவர்கள் வரைக்கும் எண்ணற்றவர்கள் என்னுடைய நன்றிக்குரியவர்கள். சுந்தரவாதன் நம்பியா அவர் இங்க இந்த நிகழ்வுக்கு வரல. இப்படி எல்லாருக்குமாக என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். என் பையன் தமிழ் கௌதமன் அவன் பேசணும்னு எல்லாரும் சொன்னப்ப இல்லப்பா எனக்கு பதட்டமா இருக்குன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு வசந்தபாலன் என்னுடைய நண்பர் என்ன சொன்னாரோ, எனக்கு ரொம்ப அவருடைய படைப்புக்கு நான் ஒரு தீவிரமான ஒரு ரசிகன். ஏன்னா அசலான படைப்பு செய்ய அவன் சொன்னா, நீங்க பேசி முடிச்ச உடனே ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, எதுவுமே சொல்ல முடியல. பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க, படம் பார்த்தாதான் நாங்க பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றுல முடியாது எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனா படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அவ்வளவு பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும் போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்துல போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆமா, இது காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரும் வரலாறு, வீர வரலாறு. அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் எதையும் உங்ககிட்ட மறைக்க தயாராக இல்லை. எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில ஏன் நான் காடு வெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும்? ஆட்டோ சங்கர் வன்னியர் இல்லை, வீரப்பன் வன்னியர். ஆட்டோ சங்கர் எடுக்கும்போது நான் சாதியாக பார்க்கப்படல. அனிதா வீட்டுல போராடும் போது இன்னைய வரைக்கும் என் மேல மட்டும் வழக்கு இருக்கிற நிலையிலும் என்ன சாதியா பார்க்கப்படல. தேவர் கல்லூரியில தென்காசியில போய் மீட்டு எடுக்கும் போது எல்லா சமூகத்தையும் சேர்த்து என்ன பார்க்கல. தூத்துக்குடியில 4 என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை 6 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டேன். அப்புறம் கூட இந்த சாதியை பார்க்கல. ஆனால் ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது, அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரம், அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி, அவன் வேற ஒரு தமிழ் சமூகம். அந்த சமூகத்தோட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனையோ பேர் சிதைச்சு வன்முறைச்சி செஞ்சு 3 நாள் துணி கூட கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ற நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டுமிராண்டினுடைய சாதியை நான் சொல்லல. ஏன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதி. அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்த கூடாது. ஆனால் வேற ஒரு சமூகத்தவனை அவன் பேரை வச்சு, இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுடைய சின்னத்தை அங்க பொருத்தி இன்னைக்கு அத அவமானப்படுத்துற நிலையில ஏன் இது தவறு? ஒரு அற்புதமான படைப்படுத்தி ஏன் இதை செய்யும் போது திருமண பக்கம் என் காது செவிடாகிற அளவுக்கு நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர், ஒரு ஊடகவியலாளர், நீ செஞ்சது தப்பு, கௌதமன் கேட்டதுல என்ன குறை அப்படின்னு அந்த இயக்குநர்கிட்ட கேட்ட போது, ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே, ரவுடி தானே, ஏன் உங்க கௌதமன் சந்திரகாள் எடுத்தாருல்ல, அவனுடைய வரலாறு எடுக்கட்டும், சொல்லட்டும். சொன்ன போது ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா
என் இனத்தை பார்த்து என் தமிழினத்தை பார்த்து சவால் விடும் போதே எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஐநா சபை வரைக்கும் போய் 3 முறை நின்னா நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில கரைப்படுத்தும் போது அந்த சமூகத்துல பிறந்ததுனாலேயே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது ஒருத்தன் அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்க கூடாதுங்கிறது மட்டுமல்ல காரணம். நான் பூசி மொழிகள்லாம் ஒரு காலமும் பேசுறதில்லை, இப்பவும் அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா தமிழ் சமூகத்தில் உங்க உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி கல்வியரசர் சோழன் அவர்கள் இருக்காங்க. அந்த மூத்த குடியில பெருங்குடி வன்னியர் குடி. அது பெருமைக்கோ கம்பட்டமாக சொல்றது. அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூக தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது ஒரு மாடு ஆடு நாய்கிட்ட கால்பட்டா கூட அது கத்துச்சா ஐயோ சாரி அப்படின்றோம். ஒரு பொருள் மேல கைப்பட்டா தொட்டு கும்பிடுறோம். ஒரு சமூகமே கதை தப்புங்க. ஆமா நான் சொல்லுவேன், உன்னால என்ன செய்ய முடியும் ஆமா அப்படின்னு என்ன திமிரு என்ன அகங்காரம். இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு அந்த காட்டு மிராண்டிகள் செலுக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பிங்க போட்டு இதே இடத்துல நான் பேசுறேன். நாங்க பேசுறதுக்கு அப்புறமும் அதே திமிரு அதே கொக்கரிப்பு. அப்ப நான் சொல்றது உனக்கு எதிரினா அந்த சமூகத்தின் தலைவர்னா உனக்கு ஆளுமை இருக்குன்னா ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் போகுது. ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருமொழியா தமிழ் மொழிக்காக இனத்துக்காக எல்லாரும் நிற்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துல அவன் யாராக இருந்தாலும் இந்த இனத்துல எந்த ஒரு சாதி பெருசாதி இல்லை, உயர்ந்த சாதி இல்லை, எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லை. அப்படி ஒரு நிலையில நீ கொந்தளிக்கும் போது கூட திமிரா பேசுறதுங்கிறதும் அந்த சமூகம் நான் எதுக்கு தமிழ் நிற்கணும், நான் எதுக்கு இனத்துக்கு நிற்கணும், நான் ஏன் ஈழத்துக்கு நிற்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்டு அந்த சமூகத்தை கோபப்படுத்தி பார்க்கறது இல்ல. உனக்கு என்ன நியாயம் இருக்கு, உனக்கு என்ன அறம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற ஆள் நீ தமிழே இல்லை, என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத நீ எங்கேயோ ஒரு பின்புலத்துல இருந்து நீ சொல்ற. அப்ப ஒரு இதற்கு உள்ள இருக்கிற அரசியல் என்னன்னா, நான் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அவனியாபுரத்துல வாடிவாசல்ல போய் நின்று ரத்தம் சிந்தி போறான்னா வெறும் மாடு மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல, அந்த இடத்தை தான் பார்க்கணும். மாட்டோட விளையாடுறது நம்மளுடைய மரபு. ஏன் நெஞ்சு, ஏன் ரத்தம், ஏன் மாடு குத்துன ஏன் வயதான் தெரியுது. எந்த மாடு செத்துறா உனக்கு ஏன் பயம்? சிங்கத்தோட விளையாட முடியுமான்னு கேள்வி கேட்ட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதில் சொல்றதுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு தான் நான் அவளையாபுரம் வாடிவாசல்ல நின்னேன். ஏன்னா நீங்க ஜெர்சி மாடு இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல அதனுடைய மூத்திரமும் அதனுடைய சாணமும் தான். அந்த இயற்கை மாடு அந்த பால் கறந்தாதான், அந்த பாலை குடிச்சாதான் அறிவுள்ள பிள்ளைகள் வளரும். இல்லைன்னா மாடும் பன்றியும் சேர்ந்த ஒரு இனத்துல இருந்து பால் குடிச்சா என்ன ஆகும்? அப்ப என் இனம் என் நிலமும் அழிக்கப்படுது, என் இனமும் மலராக்கப்படுது, என் நிலமும் மலராக்கப்படுது. அப்ப இன்னைக்கு நம்மாழ்வார்னு ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயத்தை புகுத்தி அப்படி வந்துட்டு இருக்கும் போது இதுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்ச்சியை பார்க்கும் போதுதான் அடிச்சு உதச்சி இந்த மண்ணுல மீண்டும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடந்தே தீரணும் தான் நான் போய் வாடிவாசல் நின்றது. அவன் அடி சாதா தொப்பி கட்டி இரும்பு தொப்பியோட வரும்போதும் நெஞ்ச நிறுத்தி போய் நின்றது, ரத்தம் சிந்தும் போது கூட சீறி பாஞ்சதுங்கிறது திமிரு இல்ல, வேற வழி இல்ல. அப்ப தமிழ் சமூகத்துல எழுச்சியோட ஒரு நிக்கிற எந்த இடமாக இருந்தாலும் அது சின்ன சமூகமா இருந்தாலும் சரி, பெரிய சமூகமா, ஆனா பெரிய சமூகமா இருக்கும்போது அவர்கள் உரிமை மறுக்கப்படுறதும் அவர்கள் அடக்கப்படுறதும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதும் ஒரு பெரும் சமூகத்துல நிகழ்ந்தா அவனுக்கே இப்படி நிகழ்ந்துருச்சுப்பா நாம என்ன செய்யப்போம்? ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படியெல்லாம் அடங்கி கிடக்கணும், அடிமையா கிடக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல, அது வன்முறைகளுக்கு எல்லாம் மேலான வன்முறை. அப்ப நீங்க தவறும் செஞ்சுட்டு அதுக்கு மேல திமிரா நிற்கும் போது உனக்கு பதிலும் பதிலடியும் கொடுத்தே தீரணும். என் மண்ணுல உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா
அப்ப இந்த மண்ணில் இருக்கிறவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அது திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறமாக வீரமாக இருக்கணும். இந்த படம் என் இனத்தை, என் இனத்திற்குரியவர்களை தலைமுறுத்தும், என் எதிரிகளை 100% தலைமுறை வைக்கும். அதுதான் படையாண்டமாக. தவிரவும் இது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்நாள் வச்சுங்க சந்தனக்காடு எடுத்த முந்திரிக்காடு, முந்திரிக்காட்டுல இன்னும் ஒரு மாவீர வரலாறு. என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேலது பிரபாகரன் அவர்களுக்கு சமமான தோழர் தமிழரசன் வரலாறு. அந்த வரலாறு வரும்போது தெரியும். சந்தனக்காடு வரலாறு, முந்திரிக்காடு வரலாறு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேல இந்த பிறப்பினுடைய அர்த்தமாக நான் காத்துட்டு இருக்கிறது. நான் முன்னாடி சொன்னது போல என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வன்னிக்காடு வரலாறு எடுக்கிறதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன். அது வரும்போது இங்கேயாவது என் இனத்தின் எதிரி தலைமுறைமா, இந்த உலகமே தலைமுறை போகுது. தலைவர் பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் வரலாறு வரும்போது இந்த உலகம் தலைமுறை. ரூட்ஸ்ங்கிற வேர்கள் அது பெருநாள் கருப்பினத்தை அடக்கின வெள்ளையர்களுடைய அந்த குரூரங்களை சொன்னது. அது தொடராக 100 எபிசோடு இருந்தது. 100வது எபிசோடு வரும்போது அமெரிக்காவுடைய தலைநகர்ல வெள்ளைக்காரர்கள் எல்லாம் மண்டிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்றாங்க. வீரமும் அறமும் சேர்ந்த எங்களுடைய ஈழ போராட்டத்தை இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து முடிய காலம் வரைக்கும் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் இல்லை, எந்த இலக்கியத்தில் இல்லை. அண்ணன் பிரபாகரனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம். இப்படி அந்த வரலாற்றை செய்யணும், அதுக்குதான் இந்த வரலாறு செஞ்சிருக்கேன். இந்த வரலாற்றை நான் வெல்லணும். இந்த வரலாறை நாங்கள் போட்ட பட்சம் கூட பல மடங்கு கூட்டிடுச்சு. நான் அந்த வரலாறு நேரடியாக எடுக்க முடியாது. ஆனால் 15 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுத்தி இருக்கேன். ஐநா சபைக்கு போறதோட நிக்கல, மீதம் இருக்கிற எவ்வளவு தளபதிகளை சந்திக்கணும் சந்திச்சு சேகரிச்சுட்டே இருக்கு. ஆக இந்த வரலாறும் இந்த வெற்றிங்கிறது என் இனத்திற்கான தலைமுறை. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல என்னை ஆளாக்கியவர், என் மீது பேரன்பு பெரும்பாசம் கொண்டவர் எல்லாருமே இங்க நான் அழைச்சிருக்கேன். அது என்னுடைய அதாவது நான் நடிச்சு இயக்குனேன் மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களாக இன்னைக்கு என்னை வச்சு படம் எடுத்து எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. என்னை உருவாக்குறவங்க வந்திருக்காங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாது. நீங்க சிவசக்தி பாண்டியன் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்பு. காதல் கோட்டை காலமெல்லாம் வாழ்க, காலமெல்லாம் காதல் வாழ்க, கண்ணே தோன்றா, இந்த படம்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய நெருக்கடி. என் மேல தனிப்பட்ட அன்பு கொண்ட என் அண்ணன் கால்வெட்டி குரு அவர்கள், எங்க 2 பேரையும், நான் ஒரு திசை அவர் ஒரு திசை, நான் இங்கே அவர் இந்த வடபக்கம், நாங்கள் தென்பக்கத்தில் இருந்த பிள்ளைகள். ஆனால் 2 பேரை இணைத்தது எங்கள் தமிழ், அந்த இன உணர்வு, மான உணர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழ் பேரினத்தை இணைக்கிற பெரும் காந்தமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிரபாகரன். 2 பேர் தான் எங்களை இணைச்சது. இப்ப நம்ம அவரை மாவீரர் என்று போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உலக தமிழனுக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் தலைவன் பிரபாகரன் தான் பேசுறது இருக்கு. நான் கூட என்னுடைய தனிப்பாடுறதில்லை. அப்ப நாங்க எப்ப பார்த்தாலும் நாங்க பொங்கு தமிழ்ல சந்திப்போம். எங்க ஐயா அறக்கட்டுல இருக்கிற தியாகராயங்க, அங்கதான் நாங்க எல்லாம் சந்திச்சு பழக்கம். எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அன்புக்கு ஒரே ஒரு சார்ந்து சார், எங்க ஐயா மருத்துவர் பெரிய பெரிய அப்ப நான் கட்சி ஆரம்பிக்கணும் திரைப்பட இயக்குனர், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர்கள் எல்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. நான் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருப்பேன். ஐயா வர சொல்லிட்டாங்க பார்க்கணுன்ட்டு நேரம் வருவாங்க. வாங்க அப்படின்னு என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு இருப்பாங்க. இருக்கிற எல்லாரும் ஒரு வியப்பாருங்க, ஏன் எந்த கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் போய் பேசிட்டு நான் வந்த பிறகு மற்ற ஒவ்வொருத்தரும் சந்திப்பாங்க. அதுல எங்க ஐயா என் மேல வச்சிருந்த அந்த பற்று இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நெகிழ்ச்சியா இருக்கு. அப்ப அந்தப்ப நான் எங்க அண்ணன் கால்வெட்டி குரு இருப்பாங்க. அப்ப நிறைய பேசுவோம். அப்ப அந்த நேரம் ஈழப்ப சிக்கல்களை பேசுவோம், தலைவரை பற்றி பேசுவோம், மொழி குறித்து பேசுவோம், போராட்டம் குறித்து பேசுவோம். அப்பதான் நாங்க தமிழ் பாதுகாப்பு இயக்க வச்சு மொழி மீட்சிக்கு பாடுவோம். இல்லைன்னா 85 வயசுல தமிழை தேடி ஒரு தலைவர் இந்த நாட்டுல நடந்து போறாரு இல்லைன்னா அது எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் தவிர இருக்க முடியாது. அப்படிப்பட்ட
அன்பு என் மேல எங்க அண்ணன் காடுவெட்டி அவர்களுக்கு என் தம்பி சொன்ன அந்த மருத்துவ மனை காட்சியில நான் அவர் மருத்துவமனையில மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது அவரை பார்க்க சென்று பார்க்க முடியல. அவர் சிறப்பு சிகிச்சை பிரிவில் இருந்தாரு. அது இன்னும் எங்க அனுப்புல இருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது எல்லாராலையும் ஒரு மனிதன் நேசிக்கப்படுறது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். குருனா ஒரு நிமிர்வு, குருனா ஒரு தெரிசுறது, ஒரு வீரம், ஒரு அச்சம் தெரிச்சு பறக்கணும். அதாவது அது அப்படி ஒரு ஆள். அது இயல்பான மனிதன், பெரிய இலக்கியம் அப்படி பேசுறது அந்த மாதிரி பேசுறது இயல்பாதான் பேசுவார். ஆனா ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். இப்படி ஒரு நெருக்கமான அண்ணன். அவர் வீட்டுல வரவேற்பு அறையில மாற்றப்பட்ட ஒரே படம் எங்கள் தலைவர் பிரபாகரன் படம் தான். அதை என் தம்பி அந்த படத்திலேயே பதிவு பண்ணிருக்கிறாங்க. ஆனா தனிக்கு அதை விட்டுட்டது தலைவர் படம் வர்றதுன்னா நாங்க சூரட்டியில விட்டாலே கிழிச்சு போட்டு போகுது. அதனால அதை விட்டுட்டது. அது என்னன்னு தெரியல. நான் கூட சொல்றேன், படத்தை பார்த்து எப்படி பயப்படல, அவர் படையை பார்த்து எப்படி மூன்றாம் உலகப் போர் இனிமே வருதுனாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்க மூன்றாம் உலகப் போரை செய்த இனத்தின் மக்கள். ஏன்னா ஒரு தலைவனை ஒரு இனத்தை அழிக்க உலகம் முழுமைக்கும் படையை திரட்டி வந்தது எங்கள் 22 நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் என்கிற ஒரு தலைவனின் படையை எதிர்த்து போறீங்க அப்படின்னா இது உலக போரா இல்லையாங்கிறது நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் என்னுடைய காடுவெட்டி குரு அவர்கள். குருன்னா மானம், வீரம் எல்லாம் சேர்ந்துதான் அந்த ஒரு மகன் அவரு. அப்ப இங்க பேசியவர்கள்லாம் சொன்னாங்க பாருங்க, பணமா இனமானா இனத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வீரன், ஒரு தமிழன் அவர். அப்ப அப்படித்தான் நீங்க மண்ணை காக்கிற போராட்டத்தில் எதற்காகவும் மண்ணை விட்டு கொடுக்காததான் மாவீரனா இருக்க முடியும். அதேதான் எங்கள் தலைவருக்கும். என் தாயினத்தை இன்னொருத்தன் அடிமைப்படுத்தி ஆள அனுமதிப்பவன் எப்படி வீரனா இருக்க முடியும்? என் தாயின் மடியில் இன்னொருத்தன் தலைவித்து படுக்க எந்த மகன் சம்மதிப்பான்? அந்த உணர்வின் எழுச்சிதான், அதுதான் புரட்சியாகவும் போராட்டமாகவும் வருகிறது. அதை சிலர் என்ன பண்ணாங்க, கலவரம், தேவையில்லாத போராட்டம், வெட்டி வேலை இப்படி பேசுறதுக்காக என் நம்பி உணர்வு பூர்வமா அதை எடுத்து வச்சேன். அது பார்க்கறவனுக்கு தான். வெள்ளக்காரனுக்கு காந்தி பயங்கரவாதி தான், காந்திக்கு பகத்சிங் கூட தீவிரவாதி தான். இதுதான் இருக்கிறது. எங்க பார்வையில எங்களுக்கு எங்க தலைவன் பிரபாகரன் யாரு, எங்களுக்கு எங்க அண்ணன் காடுவெட்டி குரு யாருங்கிறதா. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வீரப்பனையே மாயாவி சந்திர கடத்திருக்காரு, அது திருடன் தான் நீங்க கேட்டுச்சு. எங்களுக்கு அவன் மன காப்பாளன், பிரபாகரன் என காப்பாளன், அப்படிதான் நாங்க பார்ப்போம். அப்ப அதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்விக்கு எங்க எவரிடத்தில் பதில் இருந்தது. சந்தன கடத்தல் வீரப்பன், சரி கடத்துங்க. என்ன பண்ணார்? சந்தன கட்டை வெட்டி தவிர்த்தார், யானைகளை கொன்று தந்தங்களை கடத்தி தவிர்த்தார். வித்தவர் காட்டில் இருந்தார், வாங்கினவன் எங்க இருந்தார்? வித்தவனையே பல 100 கோடி செலவழிச்சு பல ஆயிரம் காவல்துறை படைகளை அனுப்பி தேடி போனீர்களே, வாங்கின ஒருத்தனை கூட கைது செய்யலையே, என்ன பதில்? ஏன்னா வாங்கின முறை அதிகாரத்தில் இருந்தார். அப்ப எங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை எடுத்து பேசணும் இல்லையா? அதுதான் இந்த படையாண்ட மாவீரா பேசுது. அதுல அதை என்னுடைய தம்பி மிக நேர்த்தியா செய்வார். என்னுடைய தம்பி கௌதமன் மிக நேர்த்தியா செய்வார். அதற்கு துணையான ஆய்வியர் இளவல் பாலமுரளிவர்மன், அவனுடைய உரையாடல் மிகச் சிறப்பா இருந்தது. எந்த காலத்திலேயும் அவர் சந்தனக்காடுக்கும் அவன் தான் உரையாடல், ஆட்டோசங்கருக்கும் அவன் தான் உரையாடல். இப்ப வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியில இருந்து, நெருப்புல இருந்து பிறந்தவர்கள். எனக்கு கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சினிமா நம்பும்படியா இருக்கு, நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமா? அது நம்ப முடியாதுல்ல, அது நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஆனால் நாங்க நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் நம்ப முடியாது. அதை இந்த படத்துல வசனமா உரையாடலா என் தம்பிகள் பதிவு இருக்கிறாங்க. தமிழன் ஒரு நெருப்பு, பெரு நெருப்பு. அநீதியோ அச்சமோ அடக்குமுறையோ அண்ட விடாத அளவுக்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மாணவர் கூட்டம் தான் தமிழர்கள். இங்கே தேசிய தம்பி பேரரசு, எங்க அண்ணன் சேகர் அவர்கள் எல்லாம் பேசினார். மொழி குறித்து, மற்றவர்கள் நம்ம இழிவா பேசுறது குறித்து, மொழி உணர்வற்றுப்பது.
பேச்சு வழக்குல பழகிடுச்சு எல்லாருக்கும். இப்ப சில ஆங்கில சொற்களை கலந்து பேசி நம்ம ஒத்துக்கிறோம். நம்ம இனம் அழிந்துட்டது. நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். இது தமிழுக்கும் தமிழருக்கும் சுடுகாடாக மாறி இருக்கிறது. தமிழ் இறந்துச்சு. தமிழை கொன்றவர்கள் தமிழர்கள் தான். தாய்மொழியை அழிய விட்ட ஒரு இனம் வரலாற்றில் வாழாது. வாழ்ந்ததா செய்தியே இல்லை. அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம். சமஸ்கிருதம் கலந்து பேசி 1800 கன்னடம் பிறகு, 600 தெலுங்கு பிறகு, 1600 15ஆம் நூற்றாண்டுல மலையாளங்கிற மொழி கிடையாது. தமிழிலிருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம்? வணக்கம், நமஸ்காரம், சோறு, சாதம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படி பிரிஞ்சிச்சு. இப்படிதான் போச்சு. சாப்பிட்டீங்களா நீங்க? போஞ்சிருச்சா நீர்? ஒரே ஒளியளவுலதான் பேசிருப்பா. இப்படி போயிடுச்சு. கடைசியா துளு கன்னடமும் கனி தெலுங்கும் கனி மலையாளமும் துளுவும் உயரத்தில் உதிர்த்தவே தமிழ் தாய் நாட்டுல பார்த்துருக்குது. அதை ஆட்சியாளர்கள், அன்றைய ஆட்சியாளர்கள் ஆரியம் போல் வழக்கொழிந்தே தூக்கினார்கள். ஏனால் அந்த பிராமணர்கள் வாக்கு போயிருமோ. அது கன்னடமும் கனி தெலுங்கும் கனி மலையாளமும் அதை சொன்னா அந்த மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும். அவங்க பிறகு நினைப்பாங்க. தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி 2500 ஆண்டுக்கு முன்னாடி இருக்க தமிழின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் தோன்று. 2600 5000 ஆண்டா கூட இருக்கலாம். 2 ஏக்கர்ல தோன்றிட்டு இது திராவிட நாகரிகம் ஒரு கூட்டம், இது இந்திய நாகரிகம் என்று ஒரு கூட்டம். 2200 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது? இந்த நிலப்பரப்பு ஏது? ஒன்னா இருந்ததா? இப்படி ஒரு பேர்ல இருந்ததா? 2200 ஆண்டுக்கு திராவிடங்கிற சொல்ல ஏது? திராவிடங்கிற ஒரு நாடு இது? இதெல்லாம் ஏது? இந்த கன்னடம் தெலுங்குலாம் ஏது? இது தமிழர்கள் நாகரிகம், தமிழருடைய பண்பாடு, தமிழரின் அடையாளம், தொன்மம் என்று சொல்ல வாயு. அதை விட்டு கொடுக்க முடியாது. தமிழர்கள் அந்த பெருமையை கொடுத்துருக்காரு. அதான் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல். இந்த நிலையில்தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள். என்ற தலைவர் சொல்லுகிறார், உலகத்தில் 11 கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழில் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றதுங்கிறது. நான் அடிமையாக இருக்கிறேன், விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு, விடுதலை உணர்வு எழுச்சியுற்றது. விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில்தாங்க. இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்கிற தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்றது. குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரெழுச்சியாக வருகிறது. அதுதான் எளிய பிள்ளைகள். எங்களுக்கு 36 லட்சம் 40 லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிதானா இன்னும் மாநில உணர்வு நில உணர்வு உள்ள தமிழர்கள் சாகல இல்ல. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயான் அயான் என்கிறார் எங்க புரட்சி பாவன். அதுதான் முக்கியம். அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்ல. கமலஹாசன் பேசுறது சும்மா கதை இல்லை, வரலாற்றே சொல்ற. அது ஏற்றுக்கிறது எதிர்த்து, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் படத்தை ஓட விட மாட்டேங்கிற. ஏன் நான் உன்னுடைய கேஜிக்கு 1வது பகுதியே 2வது பகுதி இங்க சுதந்திரமா ஓட விட்டல, அதுக்கு பரிசு. நீதான் கிழிக்க முடியும், எங்களுக்கு கிழிக்க முடியாது. நீதான் தடுக்க முடியாது, தடுக்க முடியாத முடியும். ஆனா நாங்க சரி தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாறும். படத்துலயா அவரோட பகையை காட்டுறது? படத்துல குடிக்கிற நீர்ல இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க. உங்க படம் வராது, உங்க படம் ஓடாது. இப்போ தமிழில் இருந்து வந்தது கன்னடம் என்பதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கல. தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல. ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்கல. தமிழையே சனியன் ஒழிக்கணும், தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடும் ஒரு இனம் உலகத்தில் கேடு கட்ட மானகட்ட இனம் தமிழன் தான். அவங்க மொழியவே ஏற்க மாட்டேங்கிறார், அதிலிருந்து வந்தது ஏற்க மாட்டேன். அவரை நான் தலைவரை ஏற்கணுங்கிறத இப்படி ஒரு உலகம், இப்படி ஒரு சமூகம் இங்கே இருந்து கேட்பாங்க. இதுதான் இது படையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து சுருக்கிட முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 நாங்க எப்ப முடிப்ப முரளிகிட்ட கேட்கும் போதெல்லாம் கேட்பேன், எப்ப தாண்டா முடிப்பாங்க அப்படின்னு. சிறுக சிறுக வழி இல்லை. பிள்ளைகள் 100 சேர்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு, அந்த பங்களிப்பை
அதற்காக இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்தில் வெற்றி அடையும். அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது இந்த மேடையில் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிற பெருமக்கள், அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு தான். இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். அதுல என்னுடைய தம்பி கௌதமனுடைய படைப்பாற்றலை, அவன் பாட்டை எடுத்த விதம், சண்டை காட்சி முன்னோட்டத்தை வரும்போது எனக்கு இங்க ஓடிடும் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.